விஜய் ஜெயிச்சதில் சத்தியமாக எனக்கு வருத்தம். இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி மனசு ஆறல. என்னடா இவ்வளோட மட்டமாக போயிருக்கும். எல்லாரும் அப்படியே போட்டவன் பூரா நம்ம கூட இருக்கிறவனா இருப்பான் போல. கூடனா நம்ம பார்க்குறோம். ஆளு கணக்கு போட்டிங்கன்னா 1,31,00,000 பேர் 5,000 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் 2 ஓட்டு. அதாவது பெண் தான் வாங்கியிருக்குன்னா பெண்ணு தானே வாங்கியிருக்கணும். அவங்க வீட்டுக்கார் கணக்கு பண்ணால் 2,50,000 2,50,000 கோடி 2,60,00,000 வருது. நீங்கள் 60 லட்சம் கழிங்க, 2 கோடி ஓட்டு விழுந்துருக்கணும்ல. இளைஞர் இளைஞி இந்த 2K இந்த கே அந்த அவங்களெல்லாம் விட்டுரும் போடல. சரி அதுக்குள்ளே போகல. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயின பிறகு நம்ம போய் அது என்னத்தை அதை பற்றி என்னத்தை பேச செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னமும் மாறாமே இருக்கிறீங்களே. திமுகக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இன்னும் பேச வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா திமுகக்கு தான் இது மிகப்பெரிய அடியா முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். இவங்கெல்லாம் பேசி தான் தாவேக்காவினர் இவ்வளோ பெரிய வாக்கு வங்கிய பெற முடிஞ்சது. உங்களுடைய வாக்கு வங்கி செதறதுக்கு காரணமே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பேசி வெறுப்பு பிரச்சாரத்தை திமுகக்கு எதிராகவே அது திரும்பிடுச்சு. அது இல்லாமல் இப்போ திருப்பியும் இவங்களை வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுடைய கட்சியோட வளர்ச்சின்றது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுன்ற விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக மக்களை ஒரு கீழ்த்தனமாக எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக பண்ண முடியுமோ, அதாவது அந்த 5,000 ரூபாய் நீங்கள் கொடுத்த விஷயம் எதுக்காக கொடுத்தீங்க? மக்களோட நலனுக்காக கொடுத்த ஒரு விஷயத்த 5,000 ரூபாய் கொடுத்தோம், 2 ஓட்டு இருந்தாலும் 2 கோடிக்கு மேலேயே வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மக்களை நான் 5,000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுற மக்களா நீங்க எல்லாரையும் கணிச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க கொடுத்த 5,000 ரூபாய்க்காக அவங்க விலை போற மக்களா அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பேச்சுக்களே தவறான ஒரு விஷயன்றதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களாக இந்த மாதிரி பேசுறது ஒரு அசிங்கமாக இருக்குது. வளரும் தலைமுறையினர்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை கொஞ்சம் கவனிப்பாக ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.